முக்கிய செய்தி மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், கள நிலவரம் என்ன? வணக்கம் சரவணன். தமிழ் திரையுலக முன்னணி நட்சத்திரமாக இருந்த தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் தனது கடைசி படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்து உள்ளார். இந்த ஜனநாயக படத்தை இயக்குனர் வினோத் இயக்கி உள்ள நிலையில் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்து உள்ளார். மேலும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன் உள்ளிட்ட பல திரை பிரபலங்கள் நடித்து உள்ளனர். இந்த திரைப்படமானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. மேலும் இது விஜயின் கடைசி திரைப்படம் என்று கூறப்படும் நிலையில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது 3வது பாடல் வெளியீட்டு விழாவானது மலேசியாவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் விஜய் பங்கேற்று பேசி இருக்கும் நிலையில் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இசை வெளியீட்டு விழாவை முடித்துவிட்டு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து தனி விமானம் மூலம் சற்று முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் விஜயை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிந்து இருந்தால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விஜயை பார்ப்பதற்காக ரசிகர்கள் குவிந்ததாலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் சிக்கிய நடிகர் விஜய் அங்கிருந்து கார் அருகே வரும்போது சற்று தடுமாறி கீழே விழுந்தார். அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்து காரில் ஏற்றி அதன் பின்னர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து காரில் இருந்து நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார் சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.